மிதுனம் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பதிவில் மிகச்சிறப்பான பலன்கள் சொல்லப் போகிறேன். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகரம் மிதுனம். இந்த மகரம் மிதுன லக்னத்தில் ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலினருக்கும் இந்த பதிவில் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக பொருந்தும். மகரத்திற்கும் மிதுனத்திற்கும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் வெவ்வேறு. மிதுனத்திற்கு புதன், மகரத்திற்கு சனி. ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த லக்ன ராசி அடிப்படையில் 12 ராசி கட்டங்கள் உள்ளது. அந்த 12 ராசி கட்டங்களில் ஒரு இடத்துல லக்னம் என்று போட்டிருக்கோம். அந்த லக்னாதிபதியும் சந்திர பகவானும் பார்த்தீங்கன்னா உடலுக்கு காரகம் வைக்கிறார்கள். இந்த உடலை அது தனி மனிதனுடைய சுதந்திரம். இந்த உடலை நன்கு புசித்து நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக வைத்து கொள்வது எல்லோருடைய கடமையும், தனி மனிதனுடைய கடமை. அந்த உடலை மது, மாமிசம், கெட்ட உணவுகளை சாப்பிட்டு உடலை கெடுத்து 100 வயது வாழக்கூடிய ஆயுளை 40 வயது 30 வயதிலேயே குறைத்து கொள்வதும் அவங்களுடைய பிரியம். இதை யாரும் தடுக்க முடியாது. அவங்களுடைய புத்தியை கடவுளே அறிவுரை சொன்னாலும் அவங்க பிறந்த குணத்தை அவங்களால மாற்றிக்க முடியாது. இதான் லக்னாதிபதி நின்ற ஸ்தான நட்சத்திரத்தை பொறுத்து தான் ஒருவருடைய வாழ்க்கை அமையும். அதனால் அவங்க புத்திக்கு தான் அவங்க செயல்படுவாங்க. இந்த லக்னாதிபதி கிரகத்தை நாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். அந்த லக்னாதிபதி கிரகத்தை திட்டலாம், கையில் கிடச்சதுன்னா அடிக்கலாம். அந்த லக்னாதிபதி கிரகத்தை நாம் கும்பிடலாம், கும்பிடாமல் கூட போகலாம். ஆனால் அவரவர் பிறந்த லக்கணத்திற்கு அந்த ஒரு வீடு பாவக காரக உறவை கண்ணீர் சிந்தாமல் நாம் பார்த்துக்கணும். அந்த ஒரு வீடு தான் எல்லோருக்குமே, எல்லா மனிதனுக்குமே அந்த ஒரு வீடு தான் கும்பிட்டு வணங்கக்கூடிய இடமாக இருக்கிறது. மிதுன ராசி லக்னத்திற்கும் மகர ராசி லக்னத்திற்கும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியாக ஒரே கிரகம்தான் வருகிறார். மிதுன ராசி லக்னத்திற்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக சுக்கிர பகவானும், மகர ராசி லக்னத்திற்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியாக சுக்கிர பகவானும் வருகிறார். இந்த சுக்கிர பகவானுடைய காரகம் அப்படின்னா என்ன? மிதுனம் மகர ராசி லக்ன நண்பர்கள் கவனமாக கேளுங்க. சுக்கிர பகவானுடைய காரகம் அப்படின்னா முதல்ல அம்மா, பாட்டி, மனைவி, பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள், பெண்களை சுக்கிரனுடைய முதல் காரகம். அடுத்தது பணம், சொத்துக்கள், வசதி வாய்ப்பு, ஆடு மாடு. இந்த மாதிரி ஒரு மனிதன் ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவானே. மிதுனம் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சுக்கிரனே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியாக வருகிறார். இந்த சுக்கிர பகவானை நீங்கள் வணங்க வேண்டும், கும்பிட வேண்டும். சுக்கிர பகவானுடைய காரகங்களை நீங்கள் கண்ணீர் சிந்த விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மகர ராசி மகர லக்னம், மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவையோ, உங்கள் பாட்டியோ, உங்கள் மனைவியோ, உங்கள் பிள்ளைகளையோ நீங்கள் கண்ணீர் சிந்த விட்டால், அவங்க மனம் நொந்தால், அவங்க அழுந்தால் உங்களுக்கு உங்கள் வம்சம் அழியும். பணம் மகர லக்னமும் சரி, மிதுன லக்னமும் சரி, மகர ராசியும் சரி, மிதுன ராசியும் சரி, பணம் நீங்கள் யாரிடமும் ஏமாற்றக்கூடாது. பணத்தை மகர லக்னம், மகர ராசி, மிதுன லக்னம், மிதுன ராசி என்பவர்கள் பணத்தை சரியாக செலவு பண்ணணும். யாருக்கும் தெரியாமல் மறைக்கக்கூடாது.
பணத்தை நீங்கள் லஞ்சம் பெற்றாலும் சரி, ஊழல் பண்ணாலும் சரி, தெரியாமல் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி, பண மோசடியில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய வம்சம் அழியும். அதே மாதிரி மறைச்ச சொத்து மக்களுக்கு உதவாது என்று சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களுக்கு சொத்து பாகம் பிரிக்கும் போது சரியாக பாகம் பிரித்து எடுக்கணும். அண்ணன் தம்பிக்கு தெரியாமல் சொத்துக்களை நீங்கள் வந்து 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் உங்கள் பக்கம் சேர்த்து எடுத்துக்கிறது, சொத்துக்களை மறைச்சிங்கன்னா, சொத்துக்களை மறைக்கிறது ஏமாத்துறது, மறைச்ச சொத்து மக்களுக்கு உதவாது என்று சொல்லுவாங்க. அது வந்து மிதுனம் மகர ராசி லக்ன அன்பர்களுக்கு 100% பொருந்தும். நீங்கள் வந்து அண்ணன் தம்பிக்கு தெரியாமல் அண்ணன் தம்பி ஏமாற்றி 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தீங்கன்னா உங்கள் மக்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு அது உதவாது. மிதுன ராசி மிதுன லக்னம் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி விவசாய நிலம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆடு மாடு வளர்த்தக்கூடியவர்களும் நீங்கள் தான், அதை வந்து சித்திரவதை செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தான். இந்த ஆடு மாடு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டாலும் உங்களுடைய வம்சம் அழியும். மகர ராசி மகர லக்னம் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்கு முன்னாடியே பொண்ணு பார்க்க போகும்போதே எனக்கு இத்தனை பவுன் போடணும், எனக்கு இவ்வளோ வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா வரதட்சணையாக வரக்கூடிய எதுவும் உங்களுக்கு வந்து நிலைக்காது. மிதுனம் மகரம் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி சுக்கிர பகவானாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் உழைப்பு இல்லாமல் 1 ரூபா வந்தால் கூட அது வந்து அனாவசிய செலவாக உங்கள் தேவைக்கு உங்கள் அவசியத்திற்கு அந்த பணம் வந்து செலவாகாது. அனாவசிய செலவு தான் நீங்கள் பண்ணுவீங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் அனுபவபூர்வமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மிதுனம் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவியிடம் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்வது உங்களுக்கு உகந்தது. உங்கள் மனைவியை நீங்கள் கொடுமைப்படுத்துறது, அடிக்கிறது, உங்கள் மனைவி மனம் நொந்து கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வம்சம் முடிவுக்கு வந்துடும். ஏன்னா சுக்கிர பகவானுடைய முதல் காரகம் வாழ்க்கை துணை மனைவி. உங்களுக்கு வரக்கூடிய மனைவி கஷ்டப்பட்டாங்கன்னா கண்ணீர் விட்டாங்கன்னா மகர லக்னம் மகர ராசி மிதுன லக்னம் மிதுன ராசி என்பவர்களுடைய குடும்பம் வம்சம் வந்து முடிவுக்கு வந்துடும். இது வந்து நிறையா என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். மிதுன லக்ன மிதுன ராசி மகர லக்ன மகர ராசி என்பவர்கள் தேவையில்லாமல் பணம் காசு மற்றவர்களிடம் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். உங்கள் உழைப்பில்லாமல் உங்களுக்கு பணம் வருது, உங்கள் உழைப்பில்லாமல் நீங்கள் வந்து சேர்த்தக்கூடிய சொத்துக்கள் உங்கள் மக்களுக்கு உதவாது. இது வந்து மகர லக்னம் மகர ராசி மிதுன லக்னம் மிதுன ராசி என்பவர்கள் கவனத்தில் கொள்ளுங்க. இது வந்து 100% உண்மை. சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து வணங்கக்கூடிய கும்பிடக்கூடிய கடவுளாக சுக்கிர பகவானுடைய காரக பாவக உறவு உங்களுக்கு இருக்கிறது. அதனால் வந்து உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் மனைவியையோ உங்கள் அம்மாவையோ உங்கள் பாட்டியையோ கண் கலங்குற மாதிரி கண்ணீர் விடுற மாதிரி நீங்கள் வந்து மானங்கட பேசுறது, மரியாதை குறைவாக பேசுறது, கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் வந்து மிதுன லக்னம் மகர லக்னம் மிதுன ராசி மகர ராசியில் பிறந்தவர்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த பதிவை பார்த்துவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய குணநலன்களை சற்று குறைத்து கொள்ளுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. அதையே மீண்டும் தொடர்ந்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வம்சம் வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்வதை தடுத்து விடும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.